உம் திருமகமாகிய
முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர்களே, மெல்கிசேதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு ஆய். ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றில் இருந்தும் 10 பங்கை இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர். இவர் பெயரின் முதல் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசேதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்நடையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிலும் என்று உரைத்தார். எளிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் வல்லமை. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை வந்தளிப்பர். வைகரை கருவிருந்து பனியைப் போல் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் வல்லவை. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டார் அல்லவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. Alleluia, 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 alleluia. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, Alleluia, 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 alleluia. வார்த்தையால் இறைவனோடு இருப்பாராக.
அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்து நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவில் நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரே நல்வாழ்வு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அடுத்தவரோடு ஒத்து வாழ்வது என்பது பிறருடைய நல்ல கருத்துகளுக்கு மதிப்பளிக்கிற பொழுதுதான் நடந்தேறுகிறது. தன்னுடைய எண்ணம், தன்னுடைய சிந்தனை, நான் நினைப்பது சரி என்கிற இருமாப்பு உணர்வு பல நேரங்களில் அடுத்தவரோடு ஒத்து போவதற்கு தடையாக இருக்கும். ஒருவேளை என்னிடம் நல்ல எண்ணங்கள் இருப்பது போன்று அதைவிட நல்ல எண்ணங்கள் அடுத்தவரிடம் இருக்கக்கூடும் என்கிற திறந்த மனம் யாரிடம் இருக்கிறதோ அங்குதான் வாழ்வு இனிமையானதாக மாறும். அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்த்து காட்ட கடவுள் அழைக்கின்றார். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய கருத்துக்கு ஒத்து போகாதவர்களை நமக்கு எதிரானவர்களாக கண்டுகொள்ளுகிற மனப்பாங்கும் நம்மிடம் இல்லாமல் இல்லை. இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். கை சூம்பியவரை ஓய்வு நாளில் இயேசு குணமாக்குகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற பரிசேயர் அவரை குற்றம் சுமத்தும் பார்வையிலேயே அவர்கள் பார்க்க தொடங்குகிறார்கள். எனவே ஆண்டவரே கை சூம்பியவரை குணமாக்குகிற அந்த நிகழ்விற்கு உடனேயே அவருடைய மனதில் எழுகிற எண்ணம் எல்லாம் சூழ்ச்சி நிறைந்த பார்வை. சூழ்ச்சியினால் தாங்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இயேசுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்க்கிற அளவிற்கு அவருடைய சதித்திட்டம் நீண்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வு சூழலிலும் இதே போன்ற எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு ஒத்து வராதவர்களோடு யாரை நாம் பார்க்கிறோமோ அவர்களோடு தீர்த்து கட்டுவதற்கு நாம் மற்றவர்களோடு கை கோர்க்கிறோம். எனவே சூழ்ச்சி நிறைந்த எண்ணங்களும் சதித்திட்டங்களும் நம்முடைய வாழ்வில் அரங்கேறுவதை நாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அடுத்தவரிடம் நல்ல எண்ணங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனதை திறந்து வைப்போம். ஒருவேளை ஏற்றுக்கொள்ள மனம் மறக்கிறது என்றால் அப்படியே கடந்து போவோம். அவர்களுக்கு எதிராக நாம் சூழ்ச்சி செய்கிற மனநிலையை விட்டு விடுவோம். அது நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கட்டும், நம்முடைய சமூகத்திலும் இருக்கட்டும். நல்லது எதுவோ அதை கண்டுகொள்வோம். நல்லவர்களுக்கு எதிராக ஒருபொழுதும் சூழ்ச்சி நிறைந்த பார்வைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவதிலிருந்து விலகியே இருப்போம்.
உமது கையிலிருந்து வெளியேற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியாவின் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித வின்சென்ட் தம் உடலுக்கும் மக்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்கள் உமது அதயத்தினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூய்மையான தந்தை, என்றும் அழியாத இறைவா, இந்நாளில் விடத்தக்கதாக மாத்திரை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித வின்சென்ட் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையை உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்கள் உமது ஆற்றல் மிகு சாட்சிகளால் திகழச் செய்தீர். ஆகும் பார்ப்பது அடிகளோடு ஒருங்கிணைந்து உமது மாட்சியை புகழ் முடிவின்றி வாழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை புனித காணிக்கைகளை கொடுக்க முயற்சிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக விளங்குவை மாறுபரவாக. அவர் பாடுபட உடல் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடம் இருந்த இறுதியையும் இல்லத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள்.
மீட்பரின் கலையால் பிறப்பிக்கப்பட்டு இறைவடிப்படியால் பெற்றுக்கொண்டார். புரிந்து சொல்வோம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரை தேவை அனைத்து உங்களுக்கும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எங்கள் நாடு உமது இரக்கத்தின் உதவியார். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் மீது நலமாயிருப்போம். ஆமென். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பதாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே அளித்தவர்களாக என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதிகளோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, அமைதி அருளும். இது இறைவன் வரையது உலகின் பாவங்களையும் என்றவர் சூழ்ச்சி மனநிலையை விடுத்து நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளுகிற திறந்த மனதை பெற்றுக்கொள்ள அழைப்பு தருகிற ஆண்டவர் இவருடைய விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கும் நாம் அனைவரும் பெறுகின்றவர்கள். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரை வாழ்த்து ஒரு நாள் மறவாதே. நெஞ்சே ஆண்டவரை நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன்னுயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். நன்றி 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 செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே. நன்றி செய்த
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கொண்ட திருமணங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித வின்சென்ட் புனிதருக்கு இந்த மனவலிமை உமது பணியில் நம்பிக்கை பாடுகளை வெற்றியும் தந்ததும் அதை மனவலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நல்ல எண்ணங்களுக்கு திறந்த மனதுடன் செவிமடுங்கள். சென்று வாருங்கள்.